ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், இந்த ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரிஷபம் ராசி. ரிஷபராசி நேயர்களுக்கு வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் இனி மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்களுடைய நகர்வுகளை பொறுத்து தான் மாற்றங்களும் ஏற்பட இருக்குது. அதில் குறிப்பாக ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு அனைத்துமே சிறப்பான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்குது. அந்த தகவல்களை தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அது கட்டாயமாக கிரக அமைப்புகளை சார்ந்ததாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடியது தான். இந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து நகர்வுகளை ஏற்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நிறைய மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படும். அதில் ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புமிக்க காலமாக தான் வரக்கூடிய நாட்களானது இருக்க போகுது. 2025 வருடத்தினுடைய 7வது மாதமான இந்த ஜூலை மாதமானது பெரும்பாலான கிரகங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதகமான இடத்தாக தாங்க சஞ்சரிக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அதுவும் கடந்த காலத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது கடந்த மாதம் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கூட இந்த மாதத்தில் அது எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏற்பட்டு இருந்த திடீர் செலவுகள், விரயங்களுடைய சேமிப்புகள் கரையிறது, மேலும் உள்ளிட்ட இது மாதிரியான பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சில வாரங்களில் உங்களுக்கு போராட்டமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. சொல்லப்போனால் உங்களுடைய சேமிப்புகள் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் கரைஞ்சிருக்கும். அது நீங்கள் கடனை திருப்பி செலுத்தி இருக்கிறதோ அல்லது வேறு எதுக்காவது வட்டி கட்டுறதோ இல்லை வாங்கினதை திருப்பி கொடுக்கறதோ இது மாதிரி ஏதாவது ஒன்று செய்து உங்களுடைய சேமிப்புகள்லேருந்து அதை எடுத்திருப்பீங்க. அப்படிப்பட்ட நிலைகள் இது வரைக்கும் உங்களுக்கு நீடித்துட்டு இருக்குது. ஸோ இந்த நிலை தான் இப்போ மாறப்போகுது. அதுவும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பண வரவுகளானது அதிகரிக்க ஆரம்பித்து வீண் விரயங்கள் எல்லாமே குறைய போகுதுங்க. ஸோ உங்களுடைய கையிருப்பு பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றிகளை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அப்படிப்பட்ட இந்த ஒரு ஜூலை மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம். பிறகு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்பட இருக்குது, என்னென்ன விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம். 2025 வருடத்தினுடைய ஜூலை மாதம் 7வது மாதம் இந்த டைமில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக சுக்கிர பகவான் காணப்படுறாரு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருக்க போகிறாரு. சுக்கிரன் ஆட்சியாகவே இருக்க போகிறாருங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மாதமாக இருந்து வந்த மந்த நிலையை மாற்றி உங்களுக்கு உற்சாகமான ஒரு உணர்வுகளை எல்லாம் கொடுப்பாரு. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. நிறைய வகைகளில் மாற்றங்கள் இருக்குது. அதுவும் திருமண வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். கவலைப்படுற அளவுக்குலாம் இன்னுமே கிடையாது. அடுத்ததாக பார்க்கக்கூடியது பொருளாதார விஷயந்தான். பொருளாதார ரீதியாகவும் இந்த ஜூலை மாதம் மட்டும் கிடையாதுங்க. இனி வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்கள் எல்லாமே உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களே ஏற்றமாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு ஏற்றத்தோடு காணப்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்க யாருன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாக இருக்குது. உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா கூட அந்த அதிர்ஷ்டத்தினுடைய பலன்களை நீங்களும் அனுபவிப்பீங்க. ஸோ முதல் 15 நாட்களில் பணவரவு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வாங்கிய கடன் இல்லைன்னா செலவுகளை எல்லாம் சமாளிக்கிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதாரணமாக நடத்தி முடிச்சிடுவீங்க. ஆனால் ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா 2ஆம் பாதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வருமானம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ பணவரவும் உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மந்த நிலையில் எல்லா விதமான மாற்றங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க.
ஸோ இந்த மாதிரியான மந்த நிலைகள் எல்லாமே மாறி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு அத்தனை விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்க போகுதுங்க. ஸோ இதெல்லாம் ரிஷபராசி நேயர்கள் ஒரு சில வருடங்களாகவே எதிர்நோக்கி காத்துட்டு இருந்த நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல கஷ்டங்களை அனுபவித்த உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே தான் இருக்க போகுது. கடந்த ஒரு சில மாதமாக ரிஷபராசிக்காரர்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இது எல்லாமே இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சின்ன முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பலன்களை கொடுக்குற மாதிரி தாங்க இருக்குது. சின்ன சின்ன முயற்சிகள் கூட நல்லபடியாக உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த டைமில் உங்களுக்கு அப்படி ஒரு கிரக அமைப்புகளானது காணப்படுது. ஸோ இது வரைக்கும் சாதகமாக என்னென்ன விஷயங்களானது அடுத்து வரக்கூடிய மாதத்தில் நடக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்க. இனி என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் மாறக்கூடிய நிலையில் அந்த கிரக மாற்றத்தினுடைய அடிப்படையில் சின்ன சின்ன தவறுகளும் வந்து ஏற்பட இருக்குது. இந்த மாதிரியான பாதிப்புகளை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களில் ரிஷபராசி என்பர்கள் கவனமாகவும் வந்து இருக்கணும். அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையுமே அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக தான் வந்து இருக்குது. இருந்தாலுமே கூட ரிஷபராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் வந்து தேவைப்படுது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கவனத்தை இழந்தீங்க அப்படின்னா இதை அத்தனையும் வந்து உங்களால் அனுபவிக்க முடியாது. ஸோ நாம் ஆரோக்கியமாக சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை கூட நம்மளால் அனுபவிக்க முடியும். அதனால் முதல் பாயிண்ட்டு உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே போல தாங்க செவ்வாயும் கேது பகவானும் ஒன்றா சேர்ந்து இந்த ஜூலை மாதம் முழுக்க வந்து பயணிக்க போகிறாங்க. இந்த ஜூலை மாதம் முழுக்க சேர்ந்து நீடிக்கக்கூடிய நேரம் அப்படின்றதுனால உங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஏதாவது தகராறுகளானது ஏற்படும். வாய் தகராறுகள், இல்லைனா வந்து வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களோட ஏதாவது ஒரு வாக்குவாதம், இந்த மாதிரி ஒரு மாதிரி அசௌகரியமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக இருந்து சமாளிக்கணும். ரிஷபராசி என்பர்கள் பேச்சாலேயே வந்து அனைத்தையும் வந்து கவரக்கூடியவர்கள் தான். ஆனால் இந்த டைமில் உங்களுடைய பேச்சில் கூட நீங்கள் நிதானத்தை வந்து கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படின்றது நிகழாமல் இருக்கும். அது மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து தாங்க. இந்த சொத்து சார்ந்த விஷயத்துக்காக நிறைய ப்ராப்ளம் வந்து நீங்கள் சால்வ் பண்ண வேண்டி இருக்கும். கண்டிப்பாக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த ஜூலை மாதத்தில் எந்த ஒரு முடிவையும் வந்து நீங்கள் எடுக்காதீங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் எல்லாத்துட்டையுமே வந்து கலந்து ஆலோசிக்கணும். எது சரி எது தவறு அப்படின்றத முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த முடிவை கூட எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். ஒருவேளை கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடன் வாங்கி சொத்து வாங்குறீங்க அப்படின்னா, அல்லது வீடு கட்டுறது இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா கூட இந்த ஜூலை மாதம் இறுதியிலிருந்து தான் நீங்கள் அதை பற்றியே யோசிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இதில் எதுலேயுமே வந்து கை வச்சிடாதீங்க. ஒருவேளை முன்னாடியே ஜூலை பிறந்த உடனே இது மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு சிக்கலை வந்து மாட்டிப்பீங்க. ஸோ பொறுமையாக இருங்க. ஜூலை மாத இறுதி வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும். ஜூலை மாதத்தினுடைய இறுதியில் கூட அதை பற்றி பரிசீலனை செய்யலாமே தவிர அப்போ கூட நீங்கள் செய்யக்கூடாது, பொறுமையாக தான் இருக்கணும். அடுத்தது பாயிண்ட் நீங்கள் எதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா செலவு தாங்க. ஆடம்பரமான செலவுகள் இந்த டைமில் அதிகமாக ஏற்பட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரிஷபராசி நேயர்கள் முழுக்க அந்த செலவுகளை வந்து தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா ஆடம்பர செலவுகளை தவிர்த்திங்க அப்படின்னா தான் அடுத்து வரக்கூடிய காலங்கள், அதாவது நம்மளுடைய எதிர்காலத்துக்கு தேவையான விஷயத்தை நம்மளால் வந்து சேமிக்க முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் கூடுதலாக வருமானம் கிடைக்கும். அந்த லாபத்தை வந்து சேமிக்கிறது எப்படி, முதலீடு செய்கிறது எப்படி அப்படின்றத பற்றி தான் நீங்கள் திட்டமிடணுமே தவிர இப்போவே வந்து பணம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அதை ஆடம்பரமாக செலவு செய்து உடனே வந்து கரைச்சிடுறது தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு முட்டாள்தனமும் கூட. எப்போதுமே நமக்கு வருமானம் அதிகரிக்குது அப்படின்னா அதை நம்மளுடைய சேமிப்பில் தான் வந்து கவனம் செலுத்தணும். ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் இருந்தே எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் ஒவ்வொருவருக்குமே வந்து ஏற்படணும். அது ஒரு ரிஷபராசி நேயர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் இருக்கணும். எதிர்காலத்தில் உங்களுக்குன்னு ஏதாவது நீங்கள் சேமிப்புகளை வந்து உருவாக்கணும். அதுதான் நல்லதும் கூட. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சாதகமாக நடந்தாலுமே கூட
ஒரு சில விஷயங்கள் கவனங்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் நிறைய விஷயங்களை ரிஷபராசி என்பவர்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் செய்கிறதா இருந்தாலுமே கூட முதல்ல நம்பிக்கையோடு செய்யுங்க. இல்லை இப்போ இந்த வீடியோ பதிவை கூட நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அது எத்தனை பேர் நம்பிக்கையோடு பார்க்குறீங்க அப்படின்னு தெரியல. ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் பார்க்குறதா இருந்தாலுமே அதில் நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோடு பாருங்கள். அப்போ தான் முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயமாக கிரக அமைப்புகள் அப்படின்றது உண்மை அப்படின்னும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது உண்மையானது தான். நம்பிக்கையோடு தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.